ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 25/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைங்களாகிய உங்களின் வாயிலிருந்து எந்த சுப வார்த்தைகள் சதா வெளிப்பட வேண்டும்னு கேட்குறாங்க பாபா. பதில்: முன்பு எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா என்று பாபா குழந்தைங்களை பார்த்து கேட்குறாரு. குழந்தைங்களும் ஆமாம் பாபா, போன கல்பத்தில் சந்தித்தோம்னு சொல்கிறாங்க. பாபா கேட்குறார், நீங்கள் பொருளுடன் பதிலளிக்கிறீங்க, கிளியை போன்று கூறுவது கிடையாது. பிறகு பாபா ஏன் சந்தித்தீர் என்ன அடைந்தீர்கள் என்று கேட்கிறார். நாங்கள் உலகத்தின் ராஜ்ய பதவி அடைந்தோம் என்று நீங்கள் சொல்கிறீங்க, அதில் அனைத்தும் வந்து விடுகின்றது. நரனிலிருந்து நாராயணன் ஆகினோம் என்று நீங்கள் சொல்கிறீங்க, அந்த உலகத்திற்கு அதிபதியாவது அதில் ராஜா ராணி மற்றும் தெய்வீக வம்சம் அனைத்தும் இருக்கின்றது. அதன் அதிபதியாக ராஜா ராணி பிரஜா அனைத்தும் உருவாகின்றார்கள். இதற்கு தான் நல்லதை பேசுவது என்று கூறப்படுகின்றது. நாமும் நரனிலிருந்து நாராயணன் ஆவோம் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாம் குழந்தைங்களே, முழுமையாக முயற்சி செய்யணும்னு பாபாவும் சொல்கிறாரு. இந்த நிலையில் நாம் உயர்ந்த பதவி பெறுவோமா இல்லையா என்று உங்கள் கணக்கை பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு வழிகாட்டினோம், எத்தனை குருடர்களுக்கு ஊன்றுகோலாக இருந்தோம். ஒருவேளை சேவை செய்யவில்லை என்றால் நாம் பிரஜைகளில் சென்று விடுவோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உடலை விட்டுவிட்டால் என்ன பதவி அடைவோம் என்று உங்கள் மனதை கேளுங்கள். மிகப்பெரிய குறிக்கோள் என்றால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சில குழந்தைகள் நாம் நினைக்கவே இல்லை என்றால் சாட்டு வைத்து என்ன செய்ய போகிறோம் என நினைக்கிறாங்க. அதற்கு தான் மனமுடைந்து போகுதல் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் படிப்பதே அப்படிதான், கவனம் கொடுப்பதே இல்லை. எல்லாம் தெரிந்தவராக உட்கார்ந்து கொள்ளக்கூடாது. கடைசியில் தோல்வி ஏற்பட்டு விடும். தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள வேண்டும், குறிக்கோள் எதிரில் இருக்கின்றது என்று பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது அனைத்தும் இந்த சீச்சி உலகத்தில் செய்கின்றார்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நாம் இப்போது நினைவு யாத்திரையில் அல்லது நினைவு பலத்தினால் தூய்மையாகி கொண்டிருக்கிறோம். இதுவே ராஜயோகத்தின் பலமாகும், அது ஹடயோகமாகும். ஆனால் மனிதர்கள் சிறிது காலத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. சத்யுகத்தில் நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. ஹடயோகத்தின் அவசியம் இல்லை. இது அனைத்தும் இங்கே இந்த சீச்சி உலகத்தில் செய்கிறார்கள். இதுவே பழைய உலகமாகும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆத்மாவை பாபா எதனுடன் ஒப்பிட்டு கூறுகின்றார்? பாபா சொல்கிறாரு, மாயை ஆத்மாவின் சிறகுகளை துண்டித்து விட்டது. ஆத்மா பறக்கின்றது இல்லையா, ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கின்றது. ஆத்மா அனைத்தையும் விட ராக்கெட் வேகமானதாகும். குழந்தைங்களாகிய உங்களுக்கு இந்த புது புது விஷயங்களை கேட்டு அதிசயமாக இருக்குது. ஆத்மா எவ்வளோ சிறிய ராக்கெட், அதில் 84 பிறவிகளின் நடிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற விஷயங்களை மனதில் நினைவு வைத்திருக்கணும். உற்சாகம் வரும். பள்ளிக்கூடத்தில் மாணவர்களின் புத்தியில் படிப்பு நினைவு இருக்கின்றது இல்லையா? உங்களுடைய புத்தியிலும் இப்போது என்ன இருக்கின்றது? புத்தி உடலில் இல்லை, ஆத்மாவில்தான் மனம் புத்தி இருக்கின்றது. ஆத்மாதான் படிக்கின்றது. வேலை போன்ற அனைத்தையும் ஆத்மாதான் செய்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மாயை நம்மை எதை செய்ய விடுவதில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, மாயா உங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் மறக்க வைக்கிறது. ஆத்மா சாட்டு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. முழு நாளில் எந்த அசுர வேலையும் நடக்கக்கூடாது. ஆனால் மாயை சாட்டு வைக்க விடுவதே இல்லை. நீங்கள் மாயாவின் ஈர்ப்பில் வந்து விடுகின்றீர்கள். சாட்டு வைக்க வேண்டும் என்று மனம் கூறுகின்றது. வியாபாரிகள் எப்போதும் லாப நஷ்டத்தின் கணக்கு பார்க்கின்றார்கள். இது உங்களுடைய மிகப்பெரிய கணக்காகும். 21 பிறவிகளின் வருமானமாகும். இதில் தவறு நடந்துவிடக்கூடாது. குழந்தைகள் மிகவும் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பக்தி மற்றும் ஞானத்தை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பக்தியில் ஞானமே இல்லை. மேலும் கர்மகாண்டத்தை கற்பிக்கிறாங்க. பக்தி அளவற்றதாகும். எவ்வளவு வர்ணிக்கிறார்கள், எவ்வளவு அழகாக தெரிகின்றது. விதையில் என்ன அழகு இருக்கின்றது. இவ்வளவு சிறிய விதை எவ்வளவு பெரிதாக ஆகின்றது. பக்தி என்ற மரம் இருக்கின்றது. அளவற்ற கர்ம காண்டங்கள் இருக்கின்றன. ஞானத்தில் சிறிய புத்தகம் மன்மனோபவ ஒன்றுதான். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்கு என்னை நினையுங்கள் என பாபா சொல்லுகின்றார். நெக்ஸ்ட்டு,
மனிதர்கள் யார் எதை சொல்கின்றார்களோ அதை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஆத்மா அசரீரியாக வந்தீங்க, இப்போது மீண்டும் திரும்பி போக வேண்டும். தூய்மையான ஆத்மாக்கள் தான் திரும்பி போக முடியும். தமோ பிரதான ஆத்மாக்கள் போக முடியாது. ஆத்மாவின் சிறகுகள் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது. மாயை பத்தித்தமாக இருக்கின்றது. தமோ பிரதானமாக மாறியதால் இவ்வளவு தொலைவான தூய்மையான இடத்திற்கு போக முடியாது. இப்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் நாம் உண்மையில் பரந்தாமத்தை சார்ந்தவர்கள் என சொல்றீங்க. இங்கே 5 தத்துவங்களால் ஆன பொம்மை கெடுக்கப்பட்டிருக்கின்றது. இறந்துவிட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டனர் என சொல்றாங்க. அங்கே உடல் சென்றதா ஆத்மா சென்றதா? உடல் எரிந்து விட்டது, மற்றபடி ஆத்மாதான் இருக்கின்றது. அது சொர்க்கத்திற்கு போக முடியாது. மனிதர்கள் யார் எதை சொல்லுகின்றார்களோ அதை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அப்பாவின் பெயரை பிள்ளை உச்சரித்து கொண்டே இருக்க மாட்டார் என்று பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்க பக்தியையும் கற்பித்து கொண்டே இருக்கிறாங்க. தொழிலை பற்றி யாருக்குமே தெரியலை. அனைத்தையும் விட உயர்ந்தது சிவனின் பூஜை என சொல்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன். அவரையே நினையுங்க, உச்சரிங்க. மாலை கூட கொடுக்குறாங்க. சிவா சிவா என கூறிக்கொண்டே மாலை உருட்டி கொண்டே இருங்க என்கிறாங்க. பொருள் புரியாமல் மாலையை எடுத்து சிவா சிவா என கூறிக்கொண்டே இருக்கிறாங்க. பல்வேறு விதமான போதனைகள் குருமார்கள் சொல்கிறாங்க. சிவா சிவா என்று வாயில் கூற வேண்டியதே இல்லை. இங்கேயோ என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என்று தந்தையே சொல்கிறாரு. பாபாவின் பெயரை பிள்ளைகள் உச்சரித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். இது அனைத்தும் மறைவான விஷயம்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது செயற்கை ஆகிவிடும் என்று பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இன்னும் போக போக நாடகம் எதை காண்பிக்கின்றதோ அதை சாட்சியாக இருந்து பார்க்கணும். முதலிலேயே இது நடக்கும், இது நடக்கும் என்று பாபா காட்சி கொடுப்பதே இல்லை. பிறகு செயற்கையாக ஆகிவிடும். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுக்கு புரிந்து கொள்ளும் திறன் கிடைத்துவிட்டது. பக்தி மார்க்கத்தில் முட்டாளாக இருந்தீர்கள். நாடகத்தில் பக்தியும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.